டிஎன்பிஎஸ்சி நோட்ஸில் உள்ள முதுமொழி காஞ்சி பற்றி பார்க்கலாம். முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். இவர் பிறந்த ஊர் கூடலூர். இவரோட காலம் 5ஆம் நூற்றாண்டு அல்லது சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர், அல்லது வச்சர நந்தி அப்படிங்கிறவரோட சமகாலத்தவர் தான் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். இந்த முதுமொழி காஞ்சியோட பாவகை குறள் தாளிசை, குறள்வெண், செந்துறை. முதுமொழி அப்படின்னா மூத்தோர் சொல், காஞ்சி அப்படின்னா மகளிர் இடையணி. முதுமொழி காஞ்சி அறவுரக்கோவை எனவும் அழைக்கப்படும். இது முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதில் 10 அதிகாரம் 100 பாடல்கள் இருக்குது. இது நூலோட சிறப்பு அறவுரக்கோவை அப்படின்னு சொல்கிறாங்க, அறிவுரை கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்திச்சூடியோட முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியில் உள்ள 10 அதிகாரங்கள் என்ன அப்படின்னா, முதுமொழி காஞ்சி சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10 என 10 அதிகாரங்களை கொண்டது. இது நிலையாமை பற்றிய காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று தான் முதுமொழி காஞ்சி. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூல் தான் முதுமொழி காஞ்சி. இப்போ உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சின்னு சொல்லணும். மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை தான் முதுமொழி காஞ்சி எனப்படும் சொல்கிறாங்க. அம்மை அப்படிங்கிற வனப்பு வகையை சேர்ந்த நூல் தான் முதுமொழி காஞ்சி. இந்த அதிகார தொடக்கம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பாட்டோட முதல் வரி ஆறுகளி உலகத்து மட்கட்கலாம் என தொடங்குகிறது. இந்த முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் எதுனா புறப்பொருள் வெண்பாமாலை. இதோட மேற்கோள்கள் என்ன அப்படின்னா, ஆறுகளி உலகத்து மட்கட்கலாம், ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை, இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை, நலனுடைமையில் நாணு சிறந்தது, குலனுடைமையில் கற்பு சிறந்தது, கற்றலின் நன்று கற்றாரை வழிபடுதல். இதோட ஒப்புமைகள்: கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை, அன்பு காட்டுவதை விட சிறந்தது போற்றும்படி நடத்தல், அறிவு நுட்பத்தை விட சிறந்தது கற்றது மறவாமை, வளமான வாழ்வை விட சிறந்தது வாய்மையுடைமை, இளமையை விட சிறந்தது நோயற்ற வாழ்வு, அழகை விட சிறந்தது நாணமுடைமை, குலப்பெருமையை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை, சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது பெரியோரை பின்பற்றல், தண்டிப்பதை விட சிறந்தது நன்மை செய்தல், பெருகிய செல்வத்தை விட சிறந்தது குறையாமல் காத்தல். நன்றி.